நன்று. இப்ப இதை தொடர்ந்து கிருபா நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? சத்தம் கேட்கல கிருபா. இப்ப கேக்குது, சொல்லுங்க. கேக்குது கேக்குது. வெளியில போனா தான் இந்த சத்தம் வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருவாரன் அறகலை போராட்டத்துல நானும் ஒரு ஆள். இதுல இப்ப எனக்கு என்னென்னா இப்ப வெளிநாட்டுல இருக்கின்ற இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில ஒரு ஒரு மாற்றம் வர வேணும், மாற்றத்தை கொன்ற வேணும். அந்த மாற்றத்தை கொண்டாடுறதுக்கு ஊடாக ஒரு ஒரு புதிய அரசியல் சிந்தனையை கொன்ற வேணும் என்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அதான் இப்ப கோணேஸ்வரன் கருத்து சொல்ல வலிக்கிட்டு இருக்கிறார். அதான் இப்ப என்ன நடக்குதுன்னு இவ்வளவு காலம் நாங்கள் கொஞ்சம் வெளிப்படையா கதைக்கணும். இவ்வளவு காலமும் வெளிநாட்டுல இருக்கின்ற இந்த மாற்றத்துக்கான இல்லாட்டி இடம்பெயர்ந்து போன ஆக்கள் இந்த அரசியல் எப்படி இருந்தேன்டா புலிஇந்த வாலில் தொங்கி கொண்டு அரசியல் நடத்தினதான் நாங்கள் கண்டிருக்கிறோம். புலி என்னத்தை விட்டுட்டு போச்சோ அதை நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். அதாவது என்ன இமயமலை ஒப்பந்தங்கள் அப்படி இப்படிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உண்மையில தமிழ் தேசியத்துக்கான ஒரு தலைமை ஒழுங்கு இல்லை. அந்த தலைமையை நாங்கள் இப்போ எடுத்து நடத்த போறோம்ன்ற மாதிரியான நடத்த போறோம்ன்ற மாதிரி நாங்க தான் எடுத்து நடத்த வேணும் என்ற மாதிரியான நடவடிக்கை கூட தான் அது நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனா அது திடீரென்று இந்த ஒரு மூன்றாவது சக்தி, அதாவது என்பிபி என்ற ஒரு சக்தி ஒன்று உருவாகிக்குள்ள ஏன் இதையும் நாங்கள் ஒருக்கா பரீட்சித்து பார்க்கலாமே என்று நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அது நல்ல விஷயம். அது பார்க்க அதாவது நீங்க சொன்ன போல மாற்றம் என்று மாறாதது என்ற பக்கத்துல சரி. ஆனா இன்றைக்கு மனோரஞ்சன் கொஞ்சம் தெளிவா சொன்னார். அப்படின்னா நாங்கள் இவ்வளவு காலம், அதாவது என்னத்துக்காக பிரித்தானியா மண்ணில போய் நீங்கள் உங்கள்கிட்ட எண்ணம் இருந்தா இங்கேயே விட்டுட்டு போங்கோ என்று சொன்னது காரணம் இந்த டிவைட் அண்ட் ரூல். அந்த புத்தகத்துக்கு பேரு டிவைட் அண்ட் ரூல். அதாவது என்ன மாதிரி ஒரு நாட்டுல ஆட்சி செய்யறதுக்கு இலகுவாக தாங்கள் இவ்வளவு காலம் கையாண்ட முறை. அதை பிரித்தாலும் தந்தூரம் என்று நாங்கள் தமிழ்ல சொல்றோம். டிவைட் அண்ட் ரூல் தான் அவங்களோட நோக்கம். அதாவது இப்போ இலங்கையில வாழ்கிற மலைத்து மக்களா இருக்கட்டும், இல்லாட்டி சிங்கள மக்களா இருக்கட்டும், இல்லாட்டி சிங்கள மக்கள்ல கிறிஸ்டியன் புத்திஸ்ட் ஆக்கள், தமிழாக்கள்ல வடக்கு கிழக்கு, முஸ்லீம்கள்ல செண்டு மூண்டி பிரிவு, மலையத்து மக்கள்ல அரசாங்கத்தோட சேர்ந்து நின்ற ஆக்கள் உண்டு, சேராத ஆக்கள் உண்டு. இவங்களை எந்த அளவுக்கு நாங்கள் பிரிச்சு ஆள முடியுமோன்றது என்று சொல்ல போற அந்த சிந்தனை, அந்த டிவைட் ரூல்ன்ற உண்மையான வேலை எங்கட பரிபூஷா மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது குட்டி முதலாளித்துவ சிந்தனை முழுமையான வெளிப்பாடு. அதாவது நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமில்லாட்டியும் கௌரவமா நாங்கள் இந்த சமூகத்துல முன்னுக்கு நிக்கணும் என்று நினைக்கிற ஒரு எண்ணப்பாடு. அதுல நன்மை தீமை எல்லாத்தையும் ஒரு சைட்ல தள்ளி வச்சு போட்டு இந்த பீரியட்ல நான் இதை முன்னுண்டு நடத்தணும் என்று வழிகட்ட அந்த சிந்தனை தான் அது தமிழ் விடுதலை புலிகளில் இருந்து வந்த பிரபாகரனா இருக்கட்டும், இல்லாட்டி ஏனைய தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு வழிகிட்ட இன்றைக்கு ஜனநாயக போராளிகளா இருக்கட்டும், இல்லாட்டி அப்படி இல்லாட்டி இந்த தமிழிசை கட்சியோட இருந்து கொண்டு பிரிஞ்சு போன கூட்டமா இருக்கட்டும், அதாவது நாங்கள் பிரிஞ்சு தனியை கேட்க போறோம்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இப்படியான ஒரு எண்ணம் இருக்கக்குள்ள இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான போனாக்கள் இப்போ டக்ளஸ் தேவானந்தா, அடுத்த புள்ளையா, நீங்கள் வியாழேந்திரன், அங்கால அங்கஜன், இதுல நாங்கள் எங்கட பீரியட் ஏதோ கொஞ்சம் செய்து நாங்கள் ஒரு பாப்புலரா வந்துடுவோம் என்ற மாதிரியானதும் நாங்க தான் இந்த மக்களோட பிரச்சனை தீர்த்தோம். ஒரு கட்டத்துல இந்த கூட்டமைப்பு கூட சொன்னது என்ன, அபிவிருத்திக்கும் உரிமைக்குமான ஒரு தேர்தல் என்றா, அபிவிருத்திக்காக ஒரு ஆள், உரிமைக்காக ஒரு ஆள். மட்டக்களப்புல 2 கூட்டமைப்பு எம்பி இருக்கா, இல்ல ஒரு ஆள் கோவிந்தன் கருணாகரன், மற்றவர் சாணக்கியன் உரிமைக்காக
அவர் கயப்பாராம் அபிவிருத்திக்காக கோவிந்தன் கருணாகரன் கயப்பார். இதுகள் தான் பற்றி பூசியம் என்றாய். அதாவது உண்மையான பிரச்சனையை எங்கிருந்து துவங்கணும், எங்கிருந்து இந்த பிரச்சனைக்கான மூலம் எதுன்ற அறிய முதல், அதாவது ஒழுங்குபடுத்த முதல் நாங்கள் என்ன தெரிவிக்கிறோம்னா எங்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்கு கூட நாங்கள் மாறோம். இவ்வளவு காலம் நாங்கள் வந்து இந்த மனோரஞ்சன் போல சந்திரிகா கொன்றப்பட்ட தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு அங்கால நின்று கதைக்க துவங்கலாம் என்ற மாதிரியும், ஆனா அதே நேரம் அதை ஏற்றுக்கொள்ளாதபடியால் எவர் வந்தாலும் இன்னும் 25 வருஷ காலம் அந்த பிரச்சனையை அந்த இடத்துக்கு நகர்த்துறதுக்கு எங்களுக்கு காலம் தேவை என்ற மாதிரியான ஒரு பக்கம்தான் நம்ம எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப இதுக்கு ஜேஇபி சரி வருமாண்டு அடுத்த ஒரு கேள்வி ஒன்று இருக்குதானே. இப்போ என்பிபி சரி வருமாண்டு கேள்வி ஒன்று இருக்குதானே. இப்போ என்பிபி இலங்கையில் கிட்டத்தட்ட 48 கட்சிகள் இருக்குது, வந்து ரெஜிஸ்டர்டு கட்சிகள், அதாவது உண்மையில மக்கள் பலம் உள்ள கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கின்ற கட்சிகள் கிட்டத்தட்ட 48 கட்சிகள் இருக்கு. இந்த 48 கட்சியில ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கட்சிகள் இந்த முதலாளித்துவ கட்சியோடையும், ஏதோ கொஞ்சம் கட்சிகள் வந்து யூஎன்பியை தோக்கடி கொண்டு பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா தோக்கடி கொண்டு யூஎன்பியோடையும் சேர்ற கொஞ்சம் கட்சிகள், இன்னும் கொஞ்சம் கட்சி வந்து நாங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் இருக்கிற கட்சிகள் வந்து தமிழ் தேசியத்தின் பிரச்சனை நாங்கள் வலுவாக 76 வருஷமா எங்களுக்கு நீங்க தமிழ் தேசியத்தின் பிரச்சனைக்கு இன்று வரைக்கும் ஒரு வடிவம் கொடுக்காதாக்கலாம். அவங்க இந்த வரைக்கும் நாங்கள் அப்படி கொடுத்திருந்தா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் எப்படி நாங்கள் கொடுத்தோம், என்ன மாதிரி கொடுத்தோம். இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்க முடியல, உங்களுக்கு அடுத்த தலைவனை கொண்டு இருத்த முடியல. சம்பந்தம் எப்ப கண்ணை மூடினாரோ அன்றைக்கு அதுக்கு மூடுறதுக்கு முதலே உங்களுக்கு விளங்கி போச்சு, நீ இதுக்கான தலைவர் கொண்டு விடுறா இனியும் தமிழ் கட்சி 5-6 போகும். என்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியில இருந்த ஒவ்வொரு இயக்கங்கள்ல இருந்த தலைமைகள் வந்து அந்த குட்டிமேலாளித்துவ சிந்தனையை வெளிக்கொன்ற விதத்துலதான் இந்த எல்லாத்தையும் அமைஞ்சிருக்கு. இப்ப அடுத்த கேள்வி எங்களுக்கு என்னன்னா, எங்கட நாட்டின் தேசிய பிரச்சனை என்ன? தேசிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த ஒரு நாட்டின் உண்மையான தேசிய பிரச்சனையை பற்றி நாங்கள் இன்று வரையும் கதைக்கிறோம் இல்லை. ஒரு நாட்டின் தேசிய பிரச்சனையை வந்து அந்த நாட்டு ஒரு பலமான நாடாக அந்த நாட்டை வச்சிருக்கிறதா அந்த நாட்டின் முதலாவது பிரச்சனை. அந்த பிரச்சனையை கொண்டு நடத்துறதுக்கு தேசிய இனங்களுக்கு இடையிலான பிரச்சனையை வந்து முருகல் நிலை இல்லாமல் தீர்த்து வைக்கிறதான் 2வது பிரச்சனை. நாங்கள் தேசிய பிரச்சனை பற்றி கவலைப்படுறோம் இல்லை, தேசிய இனங்களை பற்றிய பிரச்சனை பற்றி கவலைப்படுறோம் இல்லை. இந்த கூட்டமைப்பா இருக்கட்டும், இல்லாட்டி முஸ்லீம் காங்கிரஸா இருக்கட்டும், இல்லாட்டி மலேசிய மக்கள் உள்ள கட்சிகளா இருக்கட்டும், வந்து இந்த கொதிநிலையை வச்சுக்கொண்டு எப்படி அரசியல் செய்யலாம்ன்றதுக்கான அடித்தளத்தை தீட்டி கொண்டு இருந்த நேரத்துல தான் நாங்கள் இப்போ ஒரு புதிய இடத்துக்கு 2024 வந்து நிற்கிறோம். அதே போலதான் சிங்கள தேசியத்துல இருக்கின்ற கட்சிகள் வந்து என்ன மாதிரி இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் சொல்லிக்கொண்டு வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கான கட்சியெல்லாம் இருக்கு. இப்போ நாங்கள் வடிவா கையாளணும். என்ன பிரச்சனைனா, இப்போ என்பிபிக்கு பின்னுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 அமைப்புகள் சேர்ந்துருக்கு. அமைப்புகள் சேர்ந்து கட்சியாகாது. கட்சிக்குள்ள அமைப்புகள் இருக்கலாம், அது வேற. இந்த அமைப்புகள் சேர்ந்து கட்சியாக முடியாது. ஆனா இந்த என்பிபி என்று சொல்லி வெளியில வரையக்குள்ள இந்த ஜேவிபி என்ற ஒரு கட்சி ஏனைய இடதுசாரி கருத்துக்கள் உள்ள ஆட்களோட அவைகளுக்கும் இந்த உறவு முறை என்ன, இதில் என்ன மாதிரியான தங்களோட கருத்துக்களை கொண்டு அங்க கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு ஜேவிபியில பதில் இல்லை. அந்த ஜேவிபியில பதில் இல்லை. அப்படியே தான் என்பிபி என்ற பேர்ல நாங்க வெளியில வரோம். என்பிபி யார்? என்பிபியில சேரப்பட்ட கட்சிகள் யார்? அப்ப இவங்க வந்து தமிழ் தேசியத்தின், அதாவது கட்சியாக இருந்து சிங்கள மக்களின் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று அரசியல் நடத்துற ஒரு கட்சியாலேயே இந்த பிரச்சனைக்கான கையாளுறதுக்கு நீண்ட காலம் செல்லும் என்று சொன்னால், வெறும் அமைப்புகளுக்கு கூடாக சேர்ந்த ஒரு கட்சி கூட இந்த செய்ய முடியுமான்ற கேள்விதான் எனக்கு இருக்கு. எனக்குள்ள கேள்வி அதுதான். ஏன்னு இதை சொல்றேன், இந்த அரகல போராட்ட காலத்தில் நாங்கள் முன்வைக்கப்பட்ட அது மனோரஞ்சன் படி சொன்னார். அதை சொல்லப்பட்ட, அதாவது வந்து நாங்க வந்து முதல் மக்கள் சக்தியை கட்டி எழுப்பி மக்கள் போராட்டங்களை உருவாக்கி அது கூட மக்கள் சக்தியை கட்டி எழுப்பி அது கூட நாங்கள் மக்கள்ல இருந்தே தெரிவு செய்யப்படுறாங்கள நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி அந்த மக்கள் அவர் வந்து அந்த மக்கள் அந்த கிராமட்டங்களை கட்டி எழுப்பப்படுற வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியேயான மக்கள் குழுக்கொண்ட கன்செப்ட் இல்லாம எந்த ஒரு அறிக்கையோ எந்த ஒரு விஷயத்தையோ எந்த ஒரு அவர் செய்யலாது. இவங்க எடுக்க தீர்மானத்தை கொண்டு அவர் இந்த பார்லிமெண்ட்ல கூட கதைக்கிற ஆளா இருக்கணும்ன்றதான் அந்த வேலை. அப்படி அவர் இல்லை என்று சொன்னா இந்த பீப்புள் கவுன்சில் அவையில
உடனே ரீகால் பண்றதுக்கான எல்லா சக்தியும் உள்ள ஒரு அமைப்பாக இது மாற்றி அமைக்கப்படும். அதுக்கான சட்டத்திட்டங்கள் இயற்றப்படணும், அதெல்லாம் செய்யணும். இதுகள் செய்தால் மட்டும்தான் இலங்கையை காப்பாற்றலாம். ஒரு இன்றைக்கு உதாரணமா நான் எடுத்துக்கிட்டோம், இலங்கை தேசிய பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கு முன்வைக்கப்படுற GNP முன்வைக்கப்படுறதோ, இல்லாட்டி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்வைக்கப்படுறதோ, இல்லாட்டி எங்கிற இதுல இது என்ன நடக்குதுன்றே தெரியாம இருக்கிறங்கிற கூட்டமைப்பா இருக்கட்டும், இல்லாட்டி இதை பற்றி எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காம இருக்கிற ஏனைய கட்சியில இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட முற்போக்குன்னு சொல்லிக்கொண்டு வர NPPக்கு என்ன கருத்து இருக்குன்னா அவர்கிட்டையும் கருத்து இல்லை. நாங்களும் IMF கிட்ட போவோம் என்றான் கதை. IMF என்ன செய்யும்ன்றதை பற்றி IMF வடிவா அந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்க வாசிங்கடா அவ்வளவு IMF கருத்தின்படி உங்களுக்கு நாங்கள் கடன் தருவோம், இந்த கடனை மீள கட்டுறதுக்கான உங்களோட வரையறை எங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்வீங்கள் என்றதுக்கு எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தில் வைக்கப்பட வரையறை மக்கள்கிட்ட நாங்க டேக்ஸா பெற்று தருவோம். மக்கள்கிட்ட நான் நீங்கள் எங்கள்கிட்ட கூட கரம்பாங்க இல்லை, நீங்கள் வந்து மாட மாளிகையும் கூட ஓரவும் ரோட்ல கார் ரேஸ் வைக்கிறதுக்கும் இல்லாட்டி கையில வேல் அம்பு தங்கத்துல போட்டு கொண்டு போறதுக்கும் கிடக்கப்பட்ட இடத்துல பேலஸ் கட்டுறதுக்கும் இதுக்கு தான் நீங்க காசு வாங்கினேன். இல்லாட்டி அப்படி இன்றைக்கு சொல்லி கொண்டு வர இது ரணிலும் வந்து சென்ட்ரல் பேங்க்ல வந்து சும்மா இருந்தா அர்ஜுன மகேந்திரனை கொண்டு வச்சு இருந்த காசு அதாவது ஊழியர் சேவலாமன் இதுல இருந்த காசை கொள்ளையடிச்சுட்டு ஓடின கூட்டம் தான் நீங்க. அப்ப நீங்க அதையும் அடிச்சு இந்த உலகம் முழுக்க கடன் வாங்கி போட்டு இப்ப சொல்ல போறீங்க என்னன்னா 2028 வரைக்கும் நாங்கள் இந்த கடனை கட்ட தேவையில்லை, அதுக்கு பிறகு நாங்கள் மக்கள்கிட்ட வரி பணத்துல இருந்து நான் கட்டுவோம். இன்றைக்கு எங்களுக்கு நீங்க தார வரி பணம்னு சொல்லி கொண்டு சொல்ற தண்ணிக்கு விலை வந்து 60% கூடிட்டது, கரண்டின் விலை 70% கூடிட்டது. இப்போ புத்தகம் வாங்குற இந்த சின்ன பிள்ளைகள் இப்போ பள்ளிக்கூடம் போய் படிக்கிற புத்தகம் கோப்பி பென்சிலுக்கு வந்து 60% கூட்டியிருக்கிறீங்க, உணவுப் பொருளுக்கு கூட்டியிருக்கிறீங்க, பெட்ரோலுக்கு கூட்டியிருக்கிறீங்க. நீங்க என்னண்டா போட்டோங்களை ஒரு இந்த இதே காஞ்சன விஜயசேகர 145 ரூபா வித்த பெட்ரோல 3 மாதமா பெட்ரோலை இல்லாம அடிச்சு நொறுக்கி விட்டு கப்பல் வராது நொறுக்குதுன்னு சொல்லி கொண்டு இருந்து நீங்கள் இந்த உலக சந்தை இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இந்த காசை தெரிவிங்கன்னு சொன்னா நாங்க நாளைக்கு பெட்ரோல் எடுப்போம்னு சொல்லி ஒரே நாள்ல 350 ரூபாய் மாத்தி விட்டேன். 1 லிட்டர் பெட்ரோல்ல இருந்து ஒரே நாள்ல நீங்க 1 ரூபாய்க்கு கூடினா கூட நாங்க மாட்டு வண்டியில 1 ரூபா பெட்ரோல் கூட்டினது கூட இதே ஆக்கள் இதே அரசியல்வாதிகள் மாட்டு வண்டியில பாலிமன் போன ஆக்கள் இருக்கு. அப்ப என்னண்டா அடியும் உதயும் போட்டு அவனப்பட நசுக்கி 7ஆம் இடத்துல மூச்சு விடுறதுக்காக இந்த விலைக்கு ஓடண்டா வேற வழி இல்லாம அவன் வந்து அதுக்குள்ள போய் சிக்கப்பட்டு இன்றைக்கு எங்கிற நாட்டுல 11 லட்சம் பேருங்க 11 லட்சம் பேர்த்த கரண்ட் பில் லைட் கனெக்ஷன் போட்டுருக்கு. இலங்கையில வந்து இலங்கையின் மொத்த சனத்தொகையின் 26% ஆக்கள் மந்த போசனம் சொல்லி இந்த குழந்தைகளுக்கு ஒழுங்கான உணவு முறை ஒழுங்கான சாப்பாடு இல்லைன்னு சொல்லி புள்ளிகள் மந்த போசனமா உள்ள புள்ளிகளா மாறி இருக்கு. ஆனா அதே நேரத்தில் நீங்க மலையத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 52% குழந்தைகளுக்கு மந்த போசனம் கொண்டு அறிக்கை சொல்லுது, நாங்க சொல்லுது அறிக்கை சொல்லுது. அப்ப இவ்வளவு மோசமான வரிச்சுமையை இணக்கிறதுக்கும் மேல நாங்கள் கடனை போடுறதுக்குள்ள இன்னும் இந்த வரிச்சுமை எங்களுக்கு 2028ஆம் ஆண்டு வந்து களத்தை வந்து நெருக்கிக்குள்ள அது ஜிபியால ஒன்றும் செய்யலாது, NDPயால ஒன்றும் செய்யலாது, கூட்டமைப்பால ஒன்றும் செய்யலாது. கூட்டமைப்புக்கு இப்போ தேவை கூட்டமைப்பு இன்றைக்கு நாடு கடந்து வழியில இருக்கிற எங்க தமிழ் தேசிய தலைவர்மாருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா வந்து எங்கட காலத்துல இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நாங்க ஒரு ஐடியா கொடுக்க போறோம், ஒரு ஐடியா நீங்க கொடுக்கலாம், அது வேற. ஆனா இந்த பொருளாதார ரீதியான இந்த நாடு கடும் மோசமான இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கோ ஒன்றில் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கோ இல்லாட்டி கடல் வளத்தை மேம்படுத்தவோ இல்லாட்டி இந்த உண்மையான இந்த உற்பத்தி கூடாக செய்யக்கூடிய எந்த ஒரு திட்டமும் இன்றைக்கு அரசாங்கத்தில் இல்லை. அரசாங்கத்தில் ஒரே ஒரு திட்டம் டூரிசத்தை மேம்படுத்தும். அப்ப இந்த திட்டத்துக்கு எல்லாம் வந்து என்ன நடக்கணும், எல்லாம் ஒழுங்கா ரோட்ஸ் இருக்கணும், பாரம் இந்த உடம்பு கொள்ளுங்காம ஓடணும். இப்ப எங்கிற காலத்துல பார்த்துருக்கேன் ஒரு ரோட்ல ஒரு வாகனம் வந்து அடுத்த வாகனம் சைக்கிள் கடமையில இருந்துச்சு, இப்ப டபுள் வே போட்டு எல்லாம் செய்து வாரம் பார்த்து போவான், அது கூட காசு சம்பாதிக்கலாம் என்ற மாதிரியான உணர்வோடு இருக்கிற ஆக்கள் தான் இந்த இதுகளை வளம்படுத்துறதுக்கு ரோட்டு போடுறதும் கான்கிரீட் ரோட் போடுறதும் இன்றைக்கு கொடுத்த காசுல உடனடியாக நடக்குது வேலை. கான்கிரீட் ரோட் போடுறதும் காப்பீட்டு அடிக்கிறதும் சரிதானே. அப்ப இதுகள் தான் இந்த காசுகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதுல தாங்களும் கொஞ்சம் களவெடுத்து கன்றக்காரன் கொஞ்சம் களவெடுத்து மிச்சத்தை போட்டுட்டு நீங்க மிச்ச காசு எல்லாம் கிடைச்சா வரி பணம் கட்டணும் பொதுமக்கள்.
இதுதான் இந்த ரோட்டை எவன் பாவிக்கலையோ 10% பாவிக்கிறவன் தான் முழு காசும் கட்டணும். 100% பாவிக்கிறவன் காசு கட்ட தேவையில்லை. இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார முழு பேருக்கான டேக்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கு. ஆனா அதே நேரம் சாதாரண மக்கள்கிட்ட இந்த டேக்ஸை கூட்டி இருக்கு. ஏண்டா இலங்கையில் இருக்கிற ஒரு 20, 30, 40, 50 பேர் தான் இருக்கிறான் பெரிய பெரிய பிசினஸ்மேன். இவனுக்கான டேக்ஸ் எல்லாம் உடனடியாக நீக்கப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு நாள் ஜிபி கதைக்கே இல்லை, என்பிபி கதைக்கே இல்லை. சரி, அதான் எலெக்ஷன் பற்றி புற பார்ப்போம்னா அது எப்ப வாங்க போறீங்க? அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு, அதாவது நீங்க IMF, அதாவது சர்வதேச நாணய நிதியத்துல போய் கடன் வாங்காத, கடன் வாங்கி இந்த பிரச்சனையை தீக்கல. இவையில ஒரே சிஸ்டமா கொடுக்கலாமே. எங்கிற நாட்டுல இன்று வரைக்கும் இந்த நாட்டுல இருந்து முறையான முறையில இந்த காசை செலவழிச்சு ஆக்கள் இதே வந்து எங்களுக்கு 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கடன் இந்தியோட 100 பில்லியன் அமெரிக்கன், 76 பில்லியனே இருந்தது. அதுக்கு அப்புறம் இப்ப இந்த காசுல அமைஞ்சு நீங்கள் அரிசி கொடுக்குறீங்க, மா கொடுக்குறீங்க, உரம் கொடுக்குறீங்க, அடுத்த வரைய மக்களுக்கு 10,000 ஏன்டா கொடுக்குறீங்க? சாமானிய விலையை குறைச்சுட்டு அவன் பேசாம சாப்பிடுவான் தானே. ஆனா செய்ய மாட்டீங்க. ஏனென்றா இந்த தேர்தலுக்காக செலவழிக்கப்படுற காசு இது. இது IMF கிட்ட கடனை வாங்கி IMF போன கிழமை காசை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க. அப்ப IMF தெரியும் எங்களை மேலும் மேலும் 17 முறை கடன் வாங்கின பிச்சைக்காரனுக்கு திரும்பவும் கடன் கொடுக்கறதுக்கு நினைக்கிற புத்திசாலி தான் IMF. அப்ப இதை பற்றி கதைக்கிறதுக்கான இந்த NPP யாருமே இல்லை. இன்று வரைக்கும் கதைக்கல. இன்றைக்கு அவர்கிட்ட அவர் இன்று வரைக்கும் நீங்க NPP சொல்ற ஆக்கள் வந்து இடதுசாரியா வலதுசாரியான்னு இன்று வரைக்கும் எங்களுக்கு தெரியாம இருக்கு. இவ்வளவு காலம் அரசியல் தொடர்ந்து செய்யற, அது 20 வயதுல இருந்து அரசியல் 67 வயதா போன எனக்கு கூட தெரியல இவர் இடதுசாரியா வலதுசாரியான்னு. இந்த நிலைமையில இருக்கீங்களே நாங்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் கதைச்சு, எல்லார்ட்டையும் கதைச்சு, அதாவது இந்த இலங்கையில இருக்க எல்லா கட்சியும் IMF கடன் வாங்காம எங்களுக்கு இந்த நாட்டை கொண்டு போயிடாது. அப்ப IMF கடன் வாங்கினா இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இதுக்கான கடனை கட்டுறதுக்கான எந்த ஒரு பொறிமுறையும் இல்லாம திரும்ப மக்கள்கிட்ட மேலும் மேலும் டேக்ஸுகளை வாங்கி தானே கட்ட போறீங்களா என்று கேட்டதுக்கு அது அந்த நேரம் பார்க்கலாம். இதுதான்ங்கிற நாடு இந்த குட்டி பூர்ஷியா மென்டாலிட்டி. அதாவது தேர்தலை வெல்றதுக்காக எங்களுக்கு இந்த போய் ஆகட்டும் அடுத்த போய் ஆக்கி இலட்சியம் பெறும், நீங்க அப்படி யோசிக்காதுங்க, நாங்கள் வெல்லுவோம். வெல்றதுக்கான பொறிமுறையும் இன்று வரைக்கும் நாளைக்கு கண்டாலும் சரிதான். இன்றைக்கு இந்த NPP வந்து IMF வாங்குற காசு இல்லாம நான் இந்த பிரச்சனையை கையாளுறதுக்கான என்னோட வழிமுறை இருக்குன்னு சொன்னால் நாங்களும் இறங்கி வேலை செய்வோம். இது எழுந்த மனமாக எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. ஆனா என்னோட கதைக்கிறேன் இப்ப நாங்கள் இந்த மக்கள் போராட்ட இயக்கம் பக்கத்துல இல்லாட்டி இந்த அறகல போராட்டம் இந்த முன்னின்ற ஆக்கள் எல்லாருமே அவங்ககிட்ட போய் கதைக்கு இயலாமத்தான் கடைசியா இப்ப போன கிழமை ஒரு 10 நாளைக்கு முதல் வேற வழி இல்லாம மக்கள் போராட்ட முன்னணி என்று சொல்லி நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கினோம். அந்த அமைப்புல வந்து முன்னணி வாய்க்கிற முன்னணி சோசியலிச கட்சி இருக்குது, ரெண்டாவது வந்து இவர் செந்தில்வேல் என்ற கட்சி இருக்குது, அடுத்த வந்து லங்கா பேலி என்று சொல்லி அவர் சமசமஜா கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன அவர் ஒரு இயக்கம் இருக்கிறார், எங்க சோசியலிச மன்றம் என்று அந்த கட்சி இருக்குது. இதை விட இந்த நாட்டில இருக்கிற அதாவது யூத் ஃபார் சேஞ்ச் மாற்றத்துக்கான இளைஞர் அமைப்பு இருக்குது, அடுத்தது மாணவர் அமைப்புகள் இருக்குது. அதான் மாணவர்னா இல்ல அதுல JEP இருக்குது, முன்னிலை சோசியலிஸ்ட் கட்சி இருக்கு, எல்லாருமே இருக்கிறாங்க. இன்றைக்கு லசந்த வந்து JEP இருந்த ஆள் தானே, JEP இந்த மாணவ அமைப்பு தலைவராக இருந்தவர் தான். தூக்கி எறிஞ்சிட்டு வந்து அவர் இன்றைக்கு எங்களோட நின்று வேலை செய்கிறார். மாற்றத்துக்கான இளைஞர் சக்தியோட நின்று நான் அறகல போராட்டத்துக்கு முன்னுக்கு நிற்கிறேன். அப்ப உண்மையில வந்து அந்த போராட்டத்தை வெளியில கொண்டாடுறதுக்கோ இந்த அரசாங்கத்துக்கு இந்த நேற்றும் இன்றைக்கு இரவு 8 மணி தான் எங்களுக்கு முடிஞ்ச, நாங்கள் கொழும்புல இருந்து கண்டிக்கு போய் கண்டியில இருந்து காலி வரைக்கும் போய் ஒவ்வொரு வீடு விட ஒவ்வொரு ரோட்ல ஒவ்வொரு ஊர்ல போய் எல்லா இடமும் நாங்கள் பிரச்சாரம் செய்து கிட்டத்தட்ட 6700 பேர் இந்த மாற்றத்துக்காக கொன்றவோன்னு பண்ணதுக்காக நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம். இது எதுவுமே தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நடக்கிற NPP தான் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னா வேற நாங்க நம்பவும் மாட்டோம். ஏன்னா இன்றைக்கு மலேசிய மக்கள் தனி தேசிய இனமாக இந்த இவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது மக்கள் போராட்டம் முன்னெடுத்து சொல்லுது மலேசிய மக்கள் இந்த நாட்டின் ஒரு 5 வருஷம் வெளிநாட்டுல போய் இருக்கிற உங்களுக்கு பேப்பர் தரணும், 5 வருஷம் அங்க இருந்து நீங்க குப்பை ஓட்டிட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த நாடு சிட்டிசன்ஷிப் தரணும். ஆனா எங்க நாட்டுல 200 வருஷம் வாழ்ந்தோம்னா கொடுக்கலாதா? சாதாரண கேள்வியும் நியாயமான கேள்வி. அதே போல இலங்கையில வாழ்ந்த சிறுபான்மை இனம் என்று சொல்லப்படும் தமிழ் தேசியத்தின் தமிழ் பேசும் மக்களோட பிரச்சனை என்ன மாதிரி தீர்க்கணும், அவங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை நீங்க வழங்கணும்னு சொல்லி
ஒரு உடன்பாட்டு கீழே தான் செந்தில்வேலே எங்களோட அந்த இந்த 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 கூட்டுக்குள்ள வாரத்துக்கு முயற்சி செய்தேன். அதே போல லங்கா பேலி அவர் முதலே சொல்றார், சிறுபான்மையத்தின் பிரச்சனை தீர்க்கப்பட வேணும், அதுக்கு அவங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்குது, அதை நீங்கள் உங்களோட வந்தாலும் சரி விரையாடும் சரி நான் அதை ஏற்றுக்கொள்வேன்னு நிற்கிறேன். அப்ப இப்படியான ஒரு ஒரு அதாவது இவ்வளவு காலமும் கட்சிக்குள்ள போராடி கட்சிக்குள்ள உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் கூட நாங்கள் இதை கதைச்சு எல்லாமே செய்து இன்றைக்கு இலங்கையில ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு அமைப்பு கூட்டமைப்பு என்றால் அதாவது இந்த மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கப்பட வேணும் என்றதை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு கட்சி என்றால் இன்றைக்கு இந்த மக்கள் போராட்டம் முன்னணி தான். அப்ப இதுக்கு நாங்கள் டெவலப் பண்ணி அதாவது இந்த ஐஎம்எஃப்ட காசு வாங்க நாங்கள் ரெடி இல்லை, இந்த கையெழுப்பிட காசு வாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஃபார்மேட்டிங் நாங்கள் உங்களுக்கு தாரம், இது இந்த மாதிரி செய்யலாம் கூட நாங்கள் போய் கதைச்சது. அதுக்கு என்னென்ன மாதிரி இந்த காசை நீங்க செய்ய போறீங்க, அதாவது நீங்கள் போயிட்டு இப்போ உதாரணமா வந்து எங்களுக்கு தரப்பட்ட காசு எங்களுடைய நாட்டுக்கு வழங்கப்பட்ட காசு இது திட்டமிட்டு ஒரு குறிக்கப்பட்ட குழுவால மிஸ்யூஸ் பண்ணப்பட்டபடியா இது வந்து முழு காசும் தெரியலாது, இல்லை அரைவாசி தான் தெரியும் அப்படி சொல்லி நாடுகள் இருக்கு. அப்படி நாங்கள் முதலாவது ரெண்டாவது எங்க நாட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனோம், இது இந்த வளங்களை கூட்டிக்கொண்டு வேற நாடுகளை பதிச்சு வச்சிருக்கிற இந்த கொரோனா நேரத்துல இங்க இருந்து வெளியில போன $1 திரும்பி எங்க நாட்டுக்கு வரல, சாமானா போய் அங்க $1 வந்தா $1 அங்கேயே தங்கி நிக்குது. அப்ப இதுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வலுவான சக்தி நாங்க வெல்ல மாட்டேன்னு ரெண்டாங்க. ஆனா ஒரு வலுவான அரசியல் கொள்கை இல்லாமல் யாரோடையும் இணைஞ்சு வேலை செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் நாங்கள் 76 வருஷமா நாங்கள் எங்களுக்கு நல்ல படிப்பினே இருக்கு. இந்தியன் வந்தா இந்தியனோட போறதுக்கு ஒரு குரு, இலங்கை அரசாங்கம் வந்தா இலங்கை அரசாங்கத்தோட இவங்களோட செஞ்சு ஒன்றும் சரி வராது. நாங்க இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து டெவலப் பண்ண போறோம் சொன்னாக்களும் இதுக்கு இந்த பிள்ளையான்னு சொல்லி கொண்டிருக்காரு, அங்க டக்கர் சொல்லி கொண்டிருக்காரு, அங்க சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்தியாவோட சேர்ந்து நான் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனை திரு சுரேஷ் பிரேமிச்சந்திர ஆடின ஆட்டம் எங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி அந்த கட்சி நடந்தவங்களுக்கு தெரியும். இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் சொன்ன போல அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு போட்டு அந்த நீளம் திருத்தத்துல போட்டு எரிக்கைக்குள்ள கூட்டமைப்புல இருந்து நேரம் மற்ற பக்கம் திரும்பி கொண்டு குஞ்சிட்டு இருந்து என்னதுக்கண்டா புலி சொல்ல போனா நீ அதை கிழிச்சறியவை, நீ இதை கிழிச்சறியாம விட்டா நாங்க போராடையலாம், நாங்க இந்த 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 எங்கட கதை சவையறாது இதுதானா என்றுதான் புலிந்த வாதம். அதான் இவங்கள மாய முடிட்டு இருந்தேன் தானே. இது அவரு நாங்க போய் ஹிட்லர் முசோலினி சொல்லி புண்ணியம் இல்லை, இது பற்றி புருஷ மென்டாலிட்டின்ற வேலாதான். அதாவது தந்த கையாலே பிரபாரம் காலத்திலே தமிழம் அமைக்கப்பட வேணும் என்று சொல்லிக்கொண்டு திரிஞ்ச ஆக்கள் பிரபாரம் சேர்த்து அப்ப தமிழம் அமைக்கல, அதான் அடுத்த கதை. பிரபாரந்த காலத்தை செய்யணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்களோட பரிபூர்ஷ மென்டாலிட்டிக்காக நீங்க தமிழ் தேசியத்தையும் விற்கிற வேலை செய்யக்கூடாது. தமிழ் தேசியத்தின் பிரச்சனை வந்து முதல்ல இதுக்கான சுயநிர்ணய உரிமையை அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்துக்கு ஊடாக தமிழ் தேசியம் இன்றைக்கு இலங்கை என்ற ஒட்டுமொத்த நாங்கள் இந்த அரகல போராட்டம் செய்த காலத்தில இங்க இருக்கிற சிறந்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட நிலாந்தில இருந்து தொங்கல் வேலை இருக்கிற ஆட்கள் வரைக்கும் மக்களே கவனம், இதுக்குள்ள தலையை கொடுத்துடாதேங்கோ, உங்களை கூட்டுக்கிற மாட்டி விட்டு அவனுகள் அந்த ஆமியங்க இறங்கி சுடுவா, நீங்க சாவிங்க, இது ஒரு தமிழ் சிங்கள பிரச்சனையா போயிடும், நீங்கெல்லாம் ஒழிச்சிருங்கோ என்று ஆலோசனை கொடுத்த அறிவு ஜீவியல். உண்மையான இந்த பிரச்சனையை கையாளுறதுக்கு என்பிபியால முடியாது, அதுதான் உண்மையான பிரச்சனை. ஏனென்றா என்பிபி இன்று வரைக்கும் ஒரு கட்சி ரீதியான ஒரு கட்சியோட போய் அந்த கூட்டத்தை வச்சுக்கொள்ள இல்லை, வெறுமனே தனக்கான கட்சி, தனக்கு கீழே இருந்த விவசாய அமைப்பு, தனக்குள்ள இருந்த மகளிர் அமைப்பு, தனக்குள்ள இருந்த மாணவர் அமைப்புல அவங்களுக்கு 7 ஆண்டு சொல்லி போட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 15 வருஷமா இருந்த சிவில் கொமிட்டியல் எங்களுக்கு வடிவா தெரியும். சிவில் கொமிட்டி யார்? இலங்கையில அரசாங்கத்துக்கு வால் பிடிக்கிற ஒரு கூட்டம் தான் இலங்கையில எந்த மாவட்டத்தில் எடுத்த சிவில் கொமிட்டியா இருந்தாலும் ஒருத்தர் மக்களுடைய பிரச்சனை பாய்க்கிறே இல்லை, மாதமுடிய கூட்டம் வைக்கிறதும் ஒரு பாட்டி போடுறதும் அவன் இல்லை. உண்மையான மக்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து மக்களுடைய அரசியலை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியாக இருந்து அதுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் தான் நான் ரெடி. அப்படி இல்லை, இப்ப இந்த கேட்கின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஜேவிபியை போன்ற கட்சிகள், அதாவது இந்த கட்சிகள் ஏனைய இடதுசாரி கட்சிகள் வைக்கப்படுற கோரிக்கைகளுக்கு தீர்க்கமான தந்த பதில சொன்னா சரி. இன்று வரைக்கும் நாங்கள் மேடையில ஜேஇபி பீட்டி காய்ச்சிருக்கோம், ஜேஇபி எங்களை பேர் ஒரு வதனம் காய்க்கிறது கதைச்சா இவன் அடுத்த தரம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டி வெறுமன்றதுக்காக கதைக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைமை இருக்கைக்குள்ள இதுக்குள்ள இங்கல நாங்கள் சிங்களத்தை தேசியவாதத்தை காசையும் வாங்கிட்டு அவங்க செய்து கொண்டு நாங்கள் தமிழ் வேட்பாளரை போட போறோம்னா அவனுக்கு தெரியும். இப்ப இந்த தமிழ் வேட்பாளர் கேட்கிற ஆக்கள்
கேட்கிற ஆட்களுக்கு வழியா தெரியும் அப்படி பேச விட்டோம்னா இவங்க சஜித்துக்கு போடுவாங்க. அதான் இவங்க கதை. சஜித் தான் அடுத்த செகண்ட் லீடர்ஷிப். ஜேபியில ஜேபி சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டியதா. ஏனென்றா சஜித்தை கூப்பிடுறதுக்காகத்தான் இந்தியா ஜேபியை கூப்பிடு. ஆனா இந்தியாவில போய் கலக்க போய்க்குள்ள இதே ஜேபி அவன் கேட்கிறான் உங்களோட இந்த இந்திய எதிர்ப்புவாதம் சம்பந்தமா உங்களோட கருத்து நண்டு. அது நாங்க செய்யல பாருங்க. அது எங்களுக்கு முன்னுக்கு இருந்தாலும் நாங்க அதெல்லாம் விட்டுட்டோம். வடகிழக்கு மாகாணத்தையே வந்து ஒன்றுக்கும் மேலாத மாகாணத்தையே நீங்க என்னத்துக்காக பிரிச்சனீங்கிற கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தாங்கள் ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்துறதுக்கான அரசியல் செய்கிற ஆக்களோட நாம கூட்டி சேர்றதா போறதா அந்த கேள்வி ஒன்று இருக்கு. நாம வெல்லுவோம் வெல்லாம அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாங்க அரசியல் செய்யறேன்டா நேர்மையா செய்யணும் என்ற கருத்து. இதோட வேற கேட்கணும்டா அந்த கேளுங்க. நன்று கிருபாத்தோழர். நீங்கள் ஒரு நீண்ட உரையை இன்னைக்கு நீங்கள் அவதானித்த அவதானிப்புகளை முன்வைத்திருக்கின்றீர்கள். நன்று. கோணேஷ், நீங்கள் இதுக்கு ஏதாவது பதில் சொல்றதுக்கு இதன்றீங்களா? இல்ல, கேள்வி பதில் விஷயம் இல்லை தானே. இது ஒரு தேசிய பிரச்சனை. அவர் கிருபா சொன்னதுல 100% உண்மையான விஷயங்கள், அதில் மறதளிக்கிற கொண்டும் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த மாற்றத்தை நோக்கி நகர்கின்ற இந்த சக்தியில தோற்கடிக்கக்கூடிய சக்தி எதாண்டு இப்ப இவர் மக்கள் போராட்ட முன்னணி அதை தோற்கடிக்கமெண்டா அது என்ன பிரச்சனை தோற்கடிக்க நோக்கத்துல நாங்கள் இந்த 3ஆம் அணி இந்த என்பிபியை நோக்கி நாங்கள் எங்களை பார்வையை செலுத்தின ஒழிய நாங்கள் அவைக்கு அசூரன்ஸ் கொடுக்கறதோ நாங்கள் ஜேபி மெம்பர்ஸோ என்பிபி மெம்பர்ஸும் இல்லை. நாங்கள் தந்திரோபாய ரீதியா சில விஷயங்களை செய்கிறோம். அது பிழைக்கலாம், சரியா வரலாம். அது பெங்கல்ல அது பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் அது சம்பந்தமா நாங்கள் செய்கிற நாங்கள் என்னன்னு சொன்னால் இந்த மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சக்தியை இன்றைக்கு 3ஆவது அணியை என்பிபி வந்திருக்கிற அடிப்படையில் நாங்கள் அதை நோக்கி நகர்ந்த நாங்கள். அதான் அந்த அடிப்படையான விஷயம். மற்றபடி தோழர் கிருபா சொன்ன எல்லாம் உண்மையான விஷயங்கள். இதுல அவர்கிட்ட மதரடிக்கிற கொண்டும் இல்லை. ஏனென்றா உண்மையான விஷயங்கள் என்றால் ஜேபி வந்து நிறைய விஷயங்கள் என்னடா சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு இனவாதத்தை கட்டமைச்சாரு பெரிய பங்க வைக்கிருக்கு. அப்ப அதை கூடாக வெல்லாமட்டு பார்த்தவ. அப்ப ஒவ்வொரு சம்பவம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயங்கள் இருக்கு. ஆனா அவே செயற்பாட்டு தளத்திலும் அதிகாரத்துக்கு வந்தால்தான் அது மக்கள் போராட்ட முன்னணி என்னென்றால் நாங்க வசனத்துல கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாத்தையும் எழுதி வைக்கலாம். ஆனா செயற்பாட்டு தளத்துல நீங்க நடைமுறைப்படுத்த போய்க்க வர்ற எதிர்ப்புகள் அல்ல விஷயங்களை வந்து எப்படி கையாள போறீங்கன்றால் அது செயற்பாட்டு தளத்துல ப்ரூவ் பண்ணணும். இப்ப நாங்கள் என்பிபிக்கோ ஜேபிக்கோ அசூரன்ஸை கொடுக்கல. அதாவே இப்படி செய்வினா நாங்கள் அதை எதிர்பார்த்து அதுக்கு நாங்கள் வரையில் நாங்கள் இந்த தோற்கடிக்க வேண்டிய சக்திகள் ஆரண்ட விஷயத்துல இருந்தா நாங்கள் அதுக்கு போறோம். அப்ப இந்த தோற்கடிக்க வேண்டிய இந்த பாரம்பரியமா 75 வருடங்களாக வந்த இந்த கட்சிகளை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல நாங்கள் 3ஆவது அணியை தவிர்க்க முடியாமல் சிங்கள மக்கள் மத்தியில வந்து அது 1ஆவது அணிக்கு வெல்லுமா வெல்லாண்ட அடுத்த தோற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்க இருக்கின்ற வாக்கு அடிப்படையில நாங்கள் அதை நோக்கி நகர்ந்த நாங்கள். அதான் உண்மையான விஷயம். இல்ல கோணேஷ், நீங்க சொல்ற விஷயம் சரி. இப்ப தோற்கடிக்கப்படத்தான் வேணும். இப்ப தோற்கடிக்காம அது வேறொரு கட்சி வந்தாலும் நாங்கள் அவரை ஆட்சியே விட மாட்டோம். நாங்க எப்படி விடுவோம் அவங்கள? இந்த கோத்தாவை எங்களுக்கு துரத்த முடிஞ்ச எங்களுக்கு கோத்தா எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தால் அவரை நாங்க துரத்த இல்லையா? ஆனா இன்னொரு ஆள் வந்து அதுல வந்து அரசியல் செய்து கொண்டு இன்றைக்கு சந்திக்கு கூட்டம் வைக்கிற அளவுக்கு ஒன்று துணிவை கொடுத்ததா இந்த தேர்தல் என்ற பேரில ஒரு ஜனநாயக வரைமுறைகளை கொண்டு வந்து காட்டாங்க. அதுக்கு நாங்கள் விடவே மாட்டோம். அதாவது என்ன இந்த இந்த ஐஎம்எஃப்ன்ற இதுகளை கேட்டுக்கொண்டு ரணில இருந்தாலும் ரணிலையை நாங்கள் துரத்துவோம். சஜித் வந்தா சஜித்தையும் துரத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு மக்கள் போராட்ட ஸ்கிரீனை நாங்கள் இழுத்து விட்டு கட்டாயம் வேலை செய்வோம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் சாகிறதை பற்றி கவலைப்படவில்லை. அமைக்கலாம் அமைக்காட்டியும் கூட இந்த நாட்டில பிற்போக்கான ஒரு சக்தி கூடாக வழி நடத்தப்பட்டால் அவர்களை துடைத்தறிய தூக்கி எறிய ஓட வைக்க எல்லா விதமான சக்தியை நாங்கள் மக்கள்கிட்ட போய் இன்றைக்கு முக்காசி மக்கள்கிட்ட போய் நாங்கள் கதைக்கிற விஷயங்களே எங்களை நாங்கள் இனிமேல் என்றாலும் ஒரு இனவாதம் மதவாதத்தோட இல்லாட்டி பிரதேசவாதத்தோடு இந்த நாட்டை கட்டி எழுப்ப இயலாது. இதை நீங்க எப்ப தூக்கி எறிஞ்சு ஓட்டு வாங்க. ஆனா அதே நேரம் சர்வதேச அரசியல்ல எங்களுக்கு அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற இந்தியாவா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், ஐஎம்எஃப் இருக்கட்டும், ஆறா இருந்தாலும் எந்த சக்திக்கு நாங்கள் அடி பண்ணிக்காது. அது புத்த சமயம் சார்ந்த புத்திஸ்ட் கருத்துக்களா இருந்தாலும் சரிதான். உந்த சமயத்தை நீ பாதுகாத்துக்கொள்ளே தவிர நீ மற்றவரை ரூல் பண்ண இயலாது. அது அங்க உள்ள போராட்ட களத்தில் இருக்கிறதோ மக்கள் மத்திய போய் கதைகளை ஏற்றுக்கொள்றாங்க.
நாங்கள் புல விட்டு தான் இவ்வளவு மோசமான நிலைக்கு வந்து இன்றைக்கு சுத்தம் சொல்லி இவ்வளவு கடனையும் வாங்கி இந்த நாட்டையும் ரோட்டுக்கு கொண்டு வந்து இப்ப திரும்ப எங்கள்கிட்ட காசு வாங்கி கட்ட சொன்னா எங்களுக்கு சாப்பிடவே வழியில இருக்கையில் எப்படி கட்டுறேன்னு கேட்கறதுக்கு மக்கள் வந்துட்டு நாங்க தோப்போம், இல்லாட்டி தோக்காம வெளியெல்லாம் தோக்கலாம். ஆனா இந்த இந்த அதாவது சர்வதேச இதுவோ கடனோட தன்னை இணைச்சு கொண்டு வர எந்த ஒரு சக்தியை நாங்க விட மாட்டோம். ஓகே, நன்றி கிருபா. இப்ப என்ன இதுன்னு சொன்னா, இங்க ஒரு இரு அணிகளாக சவால் விட்டு பேசுவதற்கான களம் அல்ல இது. ஆனா கருத்துக்களை முன்வைக்கின்றதும் அந்த கருத்துக்கள் அல்லது முன்னகர்த்தப்படுகின்ற வேலை திட்டங்கள் பற்றின உரையாடல்களை மக்களுக்கு சொல்வதற்கான இந்த களத்தை பயன்படுத்துவதும் என்பதும் வரவேற்கக்கூடியது. தோழர் கிருபா, நீங்க அந்த ஒரு மைக்க ஆஃப் பண்ணுங்க. இன்றைக்கு இப்ப இந்த நேரத்துல நான் ஒரு சிறு குறிப்பு ஒன்று சொல்ல வேண்டியதா இருக்கின்றது. என்னன்னு சொன்னா, இப்ப தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்ற விடயங்களில் வந்து இன்றைக்கு மிக ஒரு குறுகிய காலத்துக்குள் எந்த சக்தி இந்த ஆட்சியை மீண்டும் வந்துடக்கூடாது அல்லது இந்த ஆட்சி வரக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கில் இருந்து பேசுகின்ற ஒரு மாற்றம் என்பதைத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாங்கள் இன்றைக்கு உரையாட எடுத்துக்கொண்ட ஒரு விடயம். இப்ப ஏபிசி என்ற ஒரு 3 தரப்பு இருக்கின்ற பொழுது, ஏ வந்தா எப்படி இருக்கும், பி வந்தா எப்படி வரும், சி வந்தா எப்படி இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் வச்சு கொண்டுதான் இப்ப நாங்கள் தொடர்ந்து ஈழ தமிழ் தேசியவாதத்துக்குள் அல்லது எங்களுடைய நாங்கள் இயக்கங்களுக்கோ அல்லது இந்த ஆயுத போராட்ட சூழலுக்குள்ள நாங்கள் இழுத்துச் செல்லப்படுகின்ற காலங்களில் பேசப்பட்ட அல்லது முன்வைக்கப்பட்ட விடயங்களுடைய ஒரு மறுபதிப்பாக நாங்கள் பேசுகின்ற அரசியல் வந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னா, எங்களுடைய எதிரியினுடைய பல இனங்களை புரிந்து கொண்டு, இப்ப உதாரணத்துக்கு நான் அன்றைக்கும் ஒருவரோட பேசுகின்ற பொழுது சொன்னேன். என்னன்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு நான் கூட திரும்ப நாட்டுக்கு போய் ஒரு என்னுடைய சுதந்திரமாக என்னுடைய மனம் பயமின்றி அல்லது என்னுடைய உயிருக்கான உத்தரவாத அந்த நம்பிக்கையில என்னுடைய குடும்பம் என்னை அனுப்புவதற்கு இன்று வரையும் இந்த 20 வருடங்களுக்கு பிற்பாடும் நான் இலங்கைக்கு திரும்பி போவதற்கான எந்த ஒரு மன ரீதியான ஒரு மனநிலைமையை என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி வந்து சேரவில்லை. நான் ஒரு கருத்தை எதிர்கருத்தாக முன்வைக்கின்ற பொழுது உடனடியாக அங்க பிரதிபலிக்கிறது அல்லது முகநூலுக்குள் அதுக்கான பிரதி எதிர்ப்பு எப்படி வருகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது என்னுடைய குடும்ப உறவுகள் சார்ந்தவர்கள் இன்றைக்கும் நான் இலங்கைக்கு சென்றால் என்னுடைய உயிர் நிச்சயமற்றது என்பதான ஒரு கருத்தை முன்வைக்கின்ற ஒரு அரசியலுக்குள்ள இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படை நான் மறுத்து இல்ல எல்லாம் மாறிட்டுது, அவர்கள் எல்லாம் திருந்திட்டார்கள், அவர்கள் புத்தன் வழியிலோ அல்லது காந்தி வழியிலோ அல்லது கிருஷ்ணன் வழியாக வந்துட்டார்கள் என்று நான் சொல்லிவிட்டு செல்ல முடியாத நிலைமை, ஆறுதல் படுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றோம். என்னன்னு சொன்னா, இன்றைக்கும் அந்த முகாந்திரங்களும் அந்த சூழலும் அங்க நாட்டுக்குள்ள இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா அரச இயந்திரங்களும் அரச நிறுவனங்களும் எப்படி கையாளப்படுகின்றது என்று எல்லாத்தையும் நாங்க இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இப்ப அறகலைய போராட்ட நேரத்தில் நான் என்னுடைய அவதானிப்பு இது, இராணுவம் முப்படையினரும் மௌனமா இருந்தார்கள் என்றது ஒரு விஷயம். இப்ப ஜனாதிபதி மாளிகைக்குள் போராட்டக்காரர்கள் போகின்ற பொழுது கையில் துப்பாக்கிகள் அற்றவர்களாக யூனிஃபார்மோட அந்த போராட்ட தரப்பினரை மௌனமாக பார்த்து இருந்தது என்பதெல்லாம் ஒரு விதமான ஒரு வித்தியாசமான அனுபவம் அல்லது அந்த பார்வை. ஆனா அப்படியான இடம் கொடுப்பதற்கான சூழல் நாங்கள் பார்த்த எந்த ஒரு காலகட்டத்திலையும் எங்களுடைய போராட்ட சூழல்லையும் அல்லது நாங்கள் சேர்ந்து இயங்கின காலங்கள்லையும் பார்த்தது கிடையாது. ஆகவே இன்றைக்கு அதுக்கான ஒரு உத்தரவு என்பது அங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருக்குது என்பது என்னுடைய அனுபவத்தினுடைய என்னுடைய இந்த இருதரப்பு இந்த
போராட்ட இராணுவ ரீதியான சூழல்கள் அரசியல் ரீதியாக வந்த பொழுது எனக்குள்ள ஒரு சூழல், என்னுடைய அவதானிப்பும் என்னுடைய முடிவும் ஒரு மேல் உத்தரவின் அடிப்படையில் அது இருந்ததாக பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு அனுபவப்பட்டவர்கள் இன்றும் தொடர்ந்து அங்கு இருக்கின்றனர். நான் தமிழ் தேசியவாத பரப்பிலே மாற்றம் பெற வேணும், நாங்களும் சுதந்திரமாக ஒரு அரசியல் பேசுவதற்கான ஒரு களம் பெற வேணும் என்பதற்கான சூழல் எப்படி அமையுமா இருந்தா இப்படித்தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இப்ப உடனடியா நடக்கின்ற ஒரு பிரச்சனை, பி கொஞ்சம் காலதாமதமாக இருக்கலாம். சி வரும்போது இன்னும் வருடங்கள் தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அல்லது அதுக்கான இதுகளை பேசுவதற்கான களம் இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசியலில் நாங்கள் பல பிரச்சனைப்பட்டு இன்றைக்கு சிறுத்து போய் நின்று ஒரு நிக்கிற மாதிரி தொடர்ந்து இந்த சூழலை அப்படியே நகர்த்திவிட முடியாது என்பது என்னுடைய அவதானிப்பு. இதற்கு மேலதிகமாக தோழர் மனோரஞ்சன் ஏதாவது கருத்து வைக்கிறதா இருந்தால் நேரமும் நெருக்கமாக வருகின்றபடியா உங்களுடைய உரையை நீங்கள் உங்களுடைய கருத்தை முன்வைக்கலாம் என்று நான் உங்களை அழைக்கின்றேன். நன்றி. நன்றி நிக்சன். இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் களச்சூழலில் வெற்றி தோல்வி, யாருக்கு வாக்களிக்க கூடாது, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே V2FOR என்ற அமைப்பின் கோனேஸ் அவர்கள் வைத்த கருத்தும், அதற்கு உந்துகோலாக இருந்த அரசியல் பின்னணி என்ன, அதனுடைய நகர்வு, மற்றது எங்களுடைய பார்வை என்ன சம்பந்தமாக இன்றைய களச்சூழலில் இலங்கையினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் அந்த நாட்டுக்குள் வாழுகின்ற ஏனைய சிறு தேசிய இனங்களான வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், மலையக மக்கள், முஸ்லிம் மக்கள் போன்றவர்களுடைய பிரச்சனைகளை ஒப்பிட்டுத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதிலே என்னுடைய தனிப்பட்ட பார்வை V2FOR என்ற அமைப்பினுடைய அல்லது அந்த குழுவினுடைய பார்வையாக நாங்கள் இந்த தேர்தலில் சில அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்தாலும் இந்த எந்த சக்திகளை தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே கடந்த கால இந்த நாசகார அரசியலை கொண்டு நடத்திய இந்த பாரம்பரிய பிரபுத்துவ பிற்போக்குத்தன குறிப்பாக சிங்கள பௌத்த இனவாத அடிப்படையிலும் மேற்கத்தைய பொருளாதார நலன் சார்ந்து பொருளாதார திட்ட நலன் சார்ந்த இந்த தரகு முதலாளித்துவ ஐக்கிய தேசிய கட்சி பாரம்பரிய அரசியலையும் தோற்கடிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு தெளிவு இருக்கிறது. அந்த அடிப்படையில அதை தேர்தல் மூலம் தோற்கடிக்கிறது தான் இன்றைக்குள்ள வழிமுறை. வேற என்னதான் இப்ப கிருவா தோழர் விறாப்பா நாங்க சாகிறதுக்கும் பயம் இல்லை, இழுத்துவோம் எல்லாம் கதைச்சா அது ஒரு 1000 பேரோட ரோட்ல போய்க்கலாம், அப்படி ஒரு உஷார் உண்டு வரத்தான் செய்யும். என்ன நாங்களும் எல்லாம் அரசியல் செய்து வந்த ஆக்கள் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை துச்சமாக மதிச்சுத்தானே கடல்ல பயணிச்சு ஆயுதங்களை கொண்டு வந்து காடுகளுக்குள்ள திரிஞ்ச ஆக்கள். அப்ப மரணம் அது அப்படி இருக்கைக்குள்ள அப்படித்தான் இருக்கும். 12,000 15,000 புலி படைய வச்சிருந்த முப்படை வச்சிருந்த புலி போராளிகளும் பிரபாரன் உட்பட எல்லாரும் அப்படித்தான் நினைச்சிருந்தார்கள். இந்தியா உட்பட உலகத்தின் 5வது பெரிய நாட்டை அடிச்ச எங்களுக்கு இது என்ன ஒரு மண்ணாங்கட்டியான். ஆனால் கடைசியாக இருந்த இடம் தெரியாமல் போனதாக போய்விட்டது. அப்ப ஆனால் மக்கள் போராட்டம் என்று வருகின்ற பொழுது சாதாரண மக்களை தெருவிலே இறக்கின்ற அரசியலை பிரபாகரன் அரசியலை விட பொறுப்புள்ள அரசியலா இருக்க வேணும் என்றதான் முக்கியம். ஏனென்றால் பிரபாகரன் அரசியல் ஆக குறைஞ்சது பொடியங்களுக்கு கையில ஆயுதங்களும் குண்டுகளும் வெடிகுண்டுகளாகவும் இருக்கும், அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்றது. ஆனால் பொதுமக்களை வீதியில் இறக்கின்ற பொழுது அவர்கள் வருங்கையோடு வருவார்கள். அந்த வருங்கையோடு வருகின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு சொல்லுவது அந்த தலைவர்களுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். தலைவர் இன்றைக்கு இந்த இவ்வளவு இன்றைக்கு நீங்கள் உங்களோட என்பிபியோட பல்வேறு அமைப்புகள் இருக்குன்னு சொல்றா, அதே நேரம் இந்த போராட்டத்தின் கூட்டமைப்பு வந்ததுக்குள்ளேயும் பல்வேறு அமைப்புகள் தான் இருக்கு. அது ஒரு கட்சி அல்ல, அது முன்னே சோசியலிஸ்ட் கட்சி தான், அதுல ஒரு கட்சியா இருக்குது. செந்தில் கட்சி எந்த அளவு பலமான கட்சி என்று எங்களுக்கு தெரியும், சரிதான். மற்றது அதுக்கு கீழையும் சில அமைப்புகள் ஜேவிபி சம்பந்தமான விமர்சனம் உள்ள அமைப்புகள், மற்ற இதுகள் எல்லாம் உண்டு. நம்பிக்கை இல்லை, நாங்கள் எப்பவும் சரியா இருப்போம் இல்லை, அங்கா பேலி நீங்க சொன்ன பேர் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பேர்கள்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. முன்னிலை சோசியல் கட்சி தலைவர் குமார் குணரட்னத்தை கிருபாவோட எனக்கு இன்னும் நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன், சரிதான். அப்ப அனுராட்ட நீங்க கேட்கிற 4 கேள்வி மாதிரி குமார்கிட்ட நானும் 4 கேள்வி கேட்கலாம், கோணேசும் 4 கேள்வி கேட்கலாம். அதுக்கும் அவருக்கு பதில் சொல்ல முடியாமத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த கடந்த கால அரசியலினுடைய பங்காளியாகவும் தலைமை பொறுப்புல இருந்ததிலேயும் அவருக்கும் பங்கு இருக்கிறது, சரிதான். பாப்பா அது என்னென்றால் இப்ப அவர் மாறிட்டாரண்டா ஏனிவே மாற இயலாது.
என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம் நான். சரிதானே? அவர் மாறிட்டார், அவர் இன்றைக்கு வழிகாட்டுறார் என்றால் ஏன் இவர்கள் மாறக்க கூடாது ஒரு கேள்வியை கேட்கலாம் தான். ஆனால் IMF சம்பந்தமான கேள்வி அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கின்றது. அதாவது கடன் வாங்கிய ஒரு நாடு 17 வருடம் கடன் வாங்கிய ஒரு நாடு மீண்டும் கடன் வாங்கி கடனாலேயே மேலே எழும்பி வர முடியுமாட்டா? இல்ல, கடனாலேயே எழும்பி வர முடியாது. ஆனால் அந்த தவிர்க்க முடியாமல் இன்றைக்கு இருக்கிற நிலையில அடுத்த தரம் IMF கிட்ட போனாலும் IMF-க்கு நீங்களே கடைசியா சொன்னீங்க சவால் விடக்கூடிய வகையிலே கடந்த காலங்களில் நீங்கள் கடன் கொடுத்தவர்கள் எல்லாரும் இதை மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி தாங்கள் கொள்ளையடித்து நாட்டை வங்குரோத்துப்படுத்தி போனதுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு மக்கள் ஆதரவின் அடிப்படையிலே நாங்கள் இந்த தேசிய பொருளாதார திட்டங்களுக்கு ஊடாக நாங்கள் அந்த கடன்களை திருப்பி தருவோமே ஒழிய நீங்கள் சொல்லுவது போல் தேசிய சொத்துக்களை விற்று தேசிய வளங்களை விற்று மக்கள் மீது கடுமையான வரிச்சுமைகளை ஏற்றி அதன் மூலம் உங்கள் கடன்களை திருப்பி தருவோம், திருப்பி அடுத்த முறை நீங்க கடன் தரீங்க நாங்கள் கை நீட்டி வாங்குவோம் என்று NPP ஒரு கோரிக்கையை வைத்தால் அதுக்கு நான் நினைக்கையில நாட்டு மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க போறார்கள் என்பது அது அவர்களுடைய ஏனைய திட்டங்களின் அடிப்படையில அவர்களது தெளிவாக சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில இந்த முறை கடனை வாங்கினாலும் அதை திருப்பி அடைக்கின்ற அந்த 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 உங்களோட சத்தம் பெறாம இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு. அப்ப அந்த அடிப்படை அப்ப NPP-யை பொறுத்தமட்டிலே அவர்கள் இந்த தேர்தல் மூலமாகத்தான் இதை மாற்ற வேணும். தேர்தல் இல்லாம புரட்சி எல்லாம் ஒன்றும் வரப்போறேன். நாளைக்கு ஆயுத புரட்சி மூலம் அரசாங்கத்தை பிடிக்கலாம்டா அது நிலைமை வர அப்படி இல்லை. இலங்கையில தேர்தலுக்கு ஊடாகத்தான் இந்த சக்திகளை தோற்கடிக்க வேண்டும். அப்ப தேர்தலுக்கு ஊடாக தோற்கடிப்பதாக இருந்தால் அதே தேர்தலிலே வெல்லக்கூடிய சக்தியை தான் நாங்கள் பார்க்கிறோம். அது உடனடி ப்ரீ கண்டிஷன். அது இலங்கையில இந்த கடந்த கால சக்திகளை கோத்தா ஓடுனார்ன்றதுக்காக அந்த சக்தியோட இல்லை. இப்ப கோத்தாவை கலைச்ச எங்களுக்கு NPP பெருசானா கோத்தாவை கலைச்சவர்களால ரணில ஒன்றும் செய்யலாம தான் இருக்கு. ரணிலுடைய கண்ணீர் போய்க்கு முன்னால ஒன்றும் செய்ய முடியாமத்தான் இருக்கு, எங்களுக்கு தெரியும். அது இப்ப அவை வேறொரு போராட்ட வழிமுறையை தான் நீங்கள் கையாள வேணும். அதனாலதான் நீங்க இப்ப கிராமமா போக வேண்டி இருக்கு, மக்கள்கிட்ட திருப்பி போய் கதைக்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் அந்த போராட்ட வடிவம் இந்த இலங்கையினுடைய அரச படை என்பது, அரச யந்திரம் என்பது, அரச இராணுவ படை என்பது மிக மோசமான ஒரு வன்முறை கலந்த எல்லா விதமான வளங்களையும் கொண்ட, என்னை பொறுத்தவரை இலங்கையுடைய இஸ்ரேல் இராணுவ படை மாதிரி ஒரு படை தான் இலங்கை. அதுல கண்ணுக்கு தெரிகின்ற அங்கங்களும் கண்ணுக்கு தெரியாத பல அங்கங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிக்குள்ளையும் கட்சியினுடைய எல்லா மட்டங்களையும் கூட தங்களுடைய உளவு ஸ்தாபனங்களை வடிவாக வைத்திருக்கிறது தான் இலங்கையினுடைய அரச யந்திரம். அதுல எந்த மயக்கமும் இருக்க வேண்டியது இல்லை என்றால் அது நீங்கள் இந்த எல்லா கட்சி தலைவர்களையும் கேட்டா தெரியும். ஏன்னா அவர்கள் கதைக்கிற அடுத்த நிமிடம் அது அங்க போய்கண்டுதான் இருக்கு. ஆகவே இது எல்லாம் நாங்க இந்த என்ன சொல்றது இந்த கேலரி ஸ்பீச்சால இது எல்லாத்தையும் இல்லாம ஆக்கி விட முடியாது. இன்றைக்கு வடக்கு கிழக்குல சும்மா சாதாரணமான ஒரு 4 பேர் குந்தி இருந்து கதைச்சாலே அடுத்த நிமிடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அங்கே அதுக்கு போகிறது. அந்த அடிப்படையில தென்னிலங்கையும் அப்படித்தான் இருக்கிறது. அப்ப அந்த பிற்போக்கு அரசியல் சக்திகள் எங்களை ஒரு கிரவுண்டுக்குள்ள இழுக்குது, வா இதுக்குள்ள விளையாடு, நான் தயாரா இருக்கிறேன் என்று இந்த வன்முறைக்குள்ள இழுக்கின்ற அரசியலுக்குள்ள போகாமல் இருப்பதுதான் பிரதானமான உத்தி. சரிதானே? என்னுடைய ஆட்டம் வாலிபால் என்றால் மற்றவன் என்ன ஃபுட்பாலுக்குள்ள இழுக்கிறான் என்றால் நான் போகக்கூடாது. போய் தோக்குறது என்பது மடத்தனம். அது இன்றைக்கு ஏதாவது கட்சி வன்முறை அரசியலை துவங்குமா என்று ஏக்கத்தோடு பார்த்துக்கின்றோம். இலங்கை அரச படைகளும் இலங்கை ஆளுகின்ற சக்திகளும் எங்காவது வன்முறை கலந்ததாக யாராவது இறங்க மாட்டார்களா என்று பார்த்து கொண்டோம். இறங்கினால் அதுதான் அவர்களுக்கு வாய்ப்பு. அதோட இந்த தேர்தல் எல்லாம் பின்போடுபட்டு மக்களுக்கு இந்த பிற்போக்கு சக்திகளுக்கு தங்கள் வாக்கு மூலம் தண்டனை கொடுக்கின்ற அந்த சூழல் இல்லாமல் ஆக்குவதற்கான வாய்ப்பு. அதன் மூலம் நாட்டில் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி போட்டு தேர்தல் வைப்பதற்கான சூழல் இல்லை என்று போட்டு இன்னும் 2 வருஷத்துக்கு பின்போடலாம். சரிதானே? அப்ப அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பும் முற்போக்கு அரசியல் பேரு வீராவேசம் பேசுறவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கடந்து நாங்க வந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் எப்படி தேர்தல் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த கற்பனாவாதங்கள்ல இருந்து நாங்க கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு வரோம். கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு பேசுகின்ற பொழுது இந்த IMF பிரச்சனையாக இருந்தால் என்ன, சுயநிர்ணய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்ப செந்தில் வேலவர்கள் போன்றவர்களுடைய கட்சி அவர்கள் இலங்கைக்கு பூரான இடதுசாரி கட்சி அல்ல. அவர்கள் வடக்கு கிழக்குல அதுவும் யாழ்ப்பாணத்துக்குள்ள அரசியல் செய்கிற ஒரு இடதுசாரி குழுதான் அந்த கட்சி. அவர்களுக்கு
இந்த சுயநிர்ணய உரிமை என்ற சொல்லு மேல போட்டிருந்தா தான் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே அரசியல் செய்யலாம். இல்லைன்னா அங்க அவர் 50-100 பேரை சேர்க்கறதுக்கு வலிமை அவர்களுக்கு கிடையாது. சரிதான். ஏன்னா கடந்த காலத்துல அவர்கள் புலி பாசிச அரசியலுக்குள் தேசியத்தை தேடித்திருந்தவர். அவர்கள் தான் இப்ப இந்த கூட்டமைப்புக்குள்ள வந்திருக்கிறார். அடுத்த 2வது விடயம், இன்றைக்கு கொழும்பை மையப்பட்ட நடுத்தர இளம் சமூகத்துக்குள்ள இந்த மாற்றம் வந்திருக்கிறது. அவர்கள் அறகலையில் ஒரு முக்கியமான காரணியாக நின்றார்கள். அதுக்கு தலைமைத்துவத்தை முன்னிலை சோசியலிச கட்சியோ அல்லது இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கொடுத்தார்கள். அதுக்கு பல்வேறு சிவில் அமைப்புகள் எல்லாம் அதுக்குள்ள இருந்தன. அதெல்லாம் உண்மை. ஆனால் இன்னும் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் மத்தியிலே பாரிய அளவிலே இந்த சிங்கள பௌத்த கருத்தியல் என்பதை உடைப்பதற்கான வேலை மிக பலமாக இருக்கு. அதை செய்வதற்கு தேசிய மட்டத்திலே ஒரு பலமான கட்சி கிராமமாக தங்களுடைய கிளை அமைப்புகளை கொண்ட ஒரு கட்சியினாலதான் அதை செய்ய முடியும். நான் அதை செய்து பார்த்தேன். நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட அதுக்கு எவ்வளவு தாக்கம் இருக்கும் என்று அதை உடைத்து விழுத்தினாதான் ஐக்கிய தேசிய கட்சி. இப்ப இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்ல, அது 3-4 துண்டா உடைஞ்சு போயிருக்கு. ஆகவே 94, 95, 96, 97 நான் செய்து விட்ட அந்த பணி மீண்டும் பல மடங்காக இன்றைக்கு தென்னிலங்கையில இந்த சூழலுக்குள்ள செய்யப்பட வேண்டும். என்றால் இந்த விழிப்பு வந்திருக்கிற இந்த சூழலில் சிங்கள மக்களுக்கு அது செய்யப்பட வேண்டும். அதை முன்னிலை சோசியலிச கட்சியை விட வேகமாக என்பிபிக்குள்ளால செய்ய முடியும் என்று நான் நம்புறேன். அந்த அடிப்படையில இந்த 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 விவாதம் இப்ப முன்னிலை சோசியலிச கட்சியா என்பிபியான்ற விவாதத்துக்கு நீங்க இன்னொரு களத்தை துறங்கும். அதுல நாங்க இன்னும் விலாவாரியாக பேசலாம். அந்த அடிப்படையில சில விஷயங்களை மட்டும் நான் தொட்டுட்டு போறதுக்கு காரணம் ஏனென்றால் இதுல கிருபா சொன்னதுல விவாதத்துக்குரிய நிறைய விஷயங்கள் இருக்கு, தர்க்கத்துக்குரிய நிறைய விடயங்கள் இருக்கு. அதிலும் இந்த 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 போராட்டக்காரர்களின் இந்த கூட்டமைப்புல எப்படி என்பிபிக்குள்ள ஜேவிபியினுடைய ஆளுமை இருக்குதோ அது இல்லாட்டி என்பிபியே இல்லை என்பது போல இந்த கூட்டமைப்பும் முன்னிலை சோசியல் கட்சி இல்லை என்றால் இல்லை உண்மையில். ஏன்னா அதுக்குள்ள அதுன்ற கிளவுட் தான் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் பல்கலைக்கழக மாணவர்கள் அடிப்படையான ஆட்கள் தான் இருக்கணும். இதுக்கு பின்னால் இருக்க தொழிற்சங்களுடைய பலங்கள் எவ்வளவு என்பதும் எங்களுக்கு தெரியும். அது தனியான ஒரு தளத்துல நாங்கள் பேசுவோம். அதற்காக முன்னிலை சோசியலிச கட்சி உட்பட்ட இந்த மாற்றத்திற்கான கூட்டமைப்பை இன்றைக்கு இலங்கையில் நடக்கிற மாற்றத்துக்கு எதிரான சக்தியாக நான் பார்க்க தயாரில்லை என்றால் அவர்களுடைய பணியும் அவர்களுடைய அழுத்தமும் அவர்கள் எழுப்புகின்ற நியாயமான கேள்விகளும் இலங்கை அரச சூழலில் கேட்கப்பட வேணும். அந்த கேள்விகள் என்பிபி மாதிரி ஒரு கூட்டமைப்புக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கிறது. அதுதான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில V2 for change என்ற ஒரு சார்பில் நாங்கள் இந்த தேர்தலிலே யாரை தேர்தலில் வெல்ல விடக்கூடாது என்பதுல தெளிவான கருத்து இருக்கிறோம். அந்த வெற்றியை தடுப்பதற்கான ஒரு கருவியாக இன்றைக்கு மிக உகந்த ஒரு சக்தியாக என்பிபி தான் நிற்கின்றது. அந்த என்பிபி என்பதை ஒரு பாசிட்டிவான டிஸ்கஷனுக்கு கூட அவர்களை என்கேஜ் பண்ணி முன்னோக்கி கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதான் நான் நினைக்கிறேன் கோணேஸ்ல பார்வையாக இருந்தது. நன்றி. ஒரு நிமிஷம். நன்று மனோரஞ்சன். இப்ப இந்த இதில் நானும் நேரம் கருதி முடிக்கிறதுக்கு முதலில் கிருபாகரனுக்கு ஒரு சந்தர்ப்பமும் அடுத்து அதுக்கு பிற்பாடு கோணேஷ் தன்னுடைய முழுமையான ஒரு தொகுப்பு அல்லது என்ன தொடர்ந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுங்க. இப்ப தொடர் கிருபா பேசுங்க. தொடர் இப்ப அதாவது மனோரஞ்சன் சொன்ன விஷயங்கள் உண்மையில இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு நாளைக்கு மனோரஞ்சனும் முதல் கட்டமாக மனோரஞ்சன், 2வது நீங்க சீலன் 3 பேருமா சேர்ந்து முன்னிலை சோசியலிச கட்சியில இருக்கிற முக்கியமான ஆட்களோட ஒரு ஜூம் மீட்டிங் கொண்டு வச்சு உங்களோட கேள்வியெல்லாம் வையுங்க. வைக்கிறதுக்கு கூடாக நான் மெச்சாக்கள் எந்த அளவு செய்வாங்க தெரியாது. மனோரஞ்சன் வைக்கிறதுக்கு கூடாக மனோரஞ்சன் இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிவெடுத்து வார விஷயங்கள் வைக்கிறதுக்கு கூடாக சில வேளைகளில என்பிபிக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு ஒரு உறவு இல்லாட்டி கூட்டு வாரத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். எனக்கு சொல்ல தெரியா. சரிதானா? அது இன்னும் என்பிபியை வலுவா இயங்க வைக்கிறதுக்கும் இல்லாட்டி வெற்றி அடைக்கிறதுக்கு உதவுமோ, இல்லாட்டி என்பிபி இவங்களோட சேர்ந்து இந்த கட்சியோட வேலை செய்யுமோ ஏதோ ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கான ஒரு டேட் எனக்கு மனோரஞ்சன் தெரிவார் என்றால் எப்பண்டாலும் தந்தீங்கன்னா அதுக்கான ஒழுங்குகளை நான் உங்களுக்கு செய்திருவேன். செய்து இந்த பிரச்சனை அதாவது வெறுமனே நாங்கள் குற்றம் சுமத்தி கொண்டு புண்ணியம் இல்லை, அரசியல் ரீதியான நகர்வுகளும்
இதுக்கு நாங்க எடுக்கப்பட்ட முடிவுகளும் இது கூட என்ன மாதிரி இந்த பிரச்சனையை கையாளுறது என்று சம்பந்தமான ஒரு தீர்க்கமான வெளிப்படையான ஒரு கலந்துரையாடலாம் நம்ம செய்வோமே. செய்தா இன்னும் கொஞ்சம் இதை வடிவா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் நான். இன்னும் 3 மாதம் இருக்குதான் எலெக்ஷனுக்கு. அது செய்தோம்னா சில வழியில ஒரு நல்ல ஒரு போடுறதுக்கு உதவியாக நினைக்கிறது. மனோரஞ்சன் தான் பதில் சொல்லுவோம். ஓமண்டா ஒரு நாளைக்கு ஜூம் மீட்டிங் கொண்டு நாங்க மனோரஞ்சன் ஆமாம். நான் அது 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 ஓகே. நான் ஏற்கனவே முன்னிலை சோசியல் கட்சி ஆக்கள்ல சில பேரோட தொடர்புல தான் இருக்கேன். நான் நீங்க சொல்ற தளத்துக்கும் அதை கொண்டு போகலாம். நன்றி. அது நல்ல நல்ல ப்ரொபோசல். நன்றி. அப்படி நல்ல ஓகே ஓகே. அடுத்தது கோனஸ், நீங்கள் உங்களுடைய இறுதி இதை சொல்லுங்க. இதுல என்னன்னு ஹலோ இதுல என்னண்டா இப்ப தோழகிருபார்கள் சொன்ன விஷயம் சரி. இப்ப அத மனோரஞ்சன் அழுத்தி சொன்ன சில விஷயங்கள் இருக்குதான். இப்ப நாங்கள் யாரை வர விடக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் அடிப்படையில அதை நோக்கி நகர்றோம் நாங்கள். இப்ப இந்த விஷயங்கள் இப்ப மக்கள் போராட்ட முன்னணி கூட சில விஷயங்களை ஓப்பனா வச்சு வேலை செய்யற கூட என்பிபிக்கோ ஜேஇபிக்கோ மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. மாற்றம் தானே நாங்கள் நம்ப மாறாதது. யாரும் மாற மாட்டோம்னு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கல, நெகட்டிவாக திங்க் பண்ணல. ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் ஒரு இலங்கையின் நிலைமையை மாற்றத்துக்கு நாங்கள் கோரி நிற்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த எல்லா மாற்றங்களையும் நாங்கள் உள்வாங்கி கொண்டு இந்த விஷயங்களை அவையோட உரையாடுறதுல நல்ல விஷயம். அதை உரையாடுவோம். என்னன்னு சொன்னா எல்லாரும் சுயநிர்ணய உரிமையை ஸ்ரீலால் ஏதுங்க இருக்கிற விக்ரம் ஆகுண்டைக்கு அவையண்ட தன் பிரச்சனை எல்லாத்தையும் மைத்திரிபால தீர்த்தோன்னே மௌனமா போயிட்டு அவர் தான் இந்த வெளிப்படையா தமிழ் மக்கள்கிட்ட பிரிந்து போக உட்பட இப்ப செந்தில் வேலாக்கள் பிரிஞ்சு போற சுயநிலை ஏற்றுக்கொள்ள அது எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் அந்த அவைதான் கிளியர் பண்ணினோம். அவ சுயநிலை உரிமையை ஏற்றுக்கொள்ள பிரிஞ்சு போகலான்ற விஷயத்த சொல்லினோம். ஆனா என்னன்னு சொன்னால் விக்ரமா கருணாரட்னாவும் ஸ்ரீலால் ஜெயதுங்கா சோல்சேகாவே பிரிஞ்சு வர உரிமையை ஏற்றுக்கொண்டு வேலை செய்யற சிங்கள மக்கள் மத்தியில் நீண்ட காலமா வேலை செய்யற ஆக்கள். இப்ப அதையும் வெற்றி அளிக்கல பிரச்சனை இருக்குதானே. சிங்கள மக்கள்ல அந்த விஷயங்கள் எடுத்தோன்னு நடக்கும் ஒரு மிராக்கிள் மேஜிக் இல்லை தானே. இது நீண்ட காலத்துல அவை செயற்பாடுல தான் மக்களோட வேலை செய்தாதான் தெரியும். அதுல வர்ற அங்க இது பெரும்பான்மை மக்களுக்கான வேலை செய்யணும். தமிழ் மக்களுக்கு இந்த வேலை செய்ய விஷயம் இல்லை தானே. இந்த இலங்கையின பிரச்சனை தீர்க்கண்டா சிங்கள மக்கள் மத்தியில நாங்க வேலை செய்வோம். அப்ப சிங்கள மக்கள் மத்தியில வேலை செய்யற கூடாதுதான் எங்களுக்கு தெரியும். நாங்க எதிர்கொள்ற பிரச்சனை இல்லை. ஏன்டா தோழர் முல்லை சோல்ச கட்சி குமார் கூட கன விஷயங்கள் பேசின அடிப்படையில் அவர் சொன்னார், தனக்கு ஆரம்பத்துல சொன்னா தான் படிச்சொன்றிருக்கேன் இந்த இனம் முரண்பாடு சம்பந்தமாக இலங்கையில பிறந்து வளர்ந்தால் படிச்சொன்றிருக்க வேண்டிய தேவை இல்லை தானே. என்ன எப்படி இந்த இனம் முரண்பாடு தோன்றின விஷயம் அதே மாதிரி அவையும் அந்த இப்ப முன் வச்ச விஷயங்களை ஆரம்பத்துல கட்சிக்குள்ள கூட அவை அது சம்பந்தம் உரையாடலை என்று நான் அறிஞ்ச அடிப்படையில உரையாடினா அந்த கட்சிக்குள்ள கன முரண்பாடுகள் பெருமன்ற அடிப்படையில. ஆனா இன்றைக்கு ஓப்பனா ஒரு கூட்டத்துல முன்வைக்கிற ஒழிய ஒரு இந்த கட்சிகள் கூட்டாக சேர்ந்து ஒரு தீர்மானமா இல்ல ஒரு பிரகடனமா வழியால கொண்டு அது சிங்கள மக்கள் மத்தியில வேலை செய்யக்கூடாது. அது நான் நினைக்கிறேன் அது செயற்பாடு தளத்துல அதை நாங்க ப்ரூவ் பண்ணலாம். மற்றபடி நாங்க அறிக்கை விடுறதோ அல்லது செய்யறதில்ல. என்னென்னா இப்ப தொடர்ந்து சொன்ன மாதிரி இப்ப சிகா செந்தில் வேலாக்கள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள குறிப்பிட்ட இடத்துல வேலை செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிரிவும் கொஞ்சம் பொக்கெட்டா தான் இந்த அமைப்பு ஆக இருக்கிற கட்டமைப்பா இருக்கின்ற முல்லை சோச கட்சி ஒன்று தான் சிங்கள மக்கள் மத்தியில் கட்டமைப்பு ரீதியா பெரிய அளவில் இல்லை என்றால் குறைந்த அளவுல இருக்கிறோம். ஸோ அந்த அவை கூட இந்த விஷயங்களை முன்னோக்கி நகர்த்துறது அல்ல இந்த தமிழ் மக்கள் தேசிய பிரச்சனை சம்பந்தமாக சரியான கிளியரான பார்வை. அதாவது சுயநிர்ணய உரிமைன்னு சொன்னா பிரிஞ்சு போகிற உள்ளடங்கிய உரிமை அதைத்தான் அதை கிளியர் பண்ணு அவை அதுல சில விஷயத்த சொல்லி இருக்கணும் அதுல. ஆனா அது நல்ல விஷயம். அதுல நாங்க அது அவையோட தொடர்ச்சியா உரையாடுற விஷயம் சரியா தான் இருக்கு நினைக்கிறேன். அதுல ஹலோ தொடர் நிக்சன், நான் இதோட முடிச்சு கொள்றேன். ஓகே ஓகே நன்றி. இப்ப நானும் இந்த நேரம் கருதியும் மனோரஞ்சன் ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல நீங்க முடிக்கணும். ஒரு நானும் நேரம் கருதியும் மற்றது ஓரளவுக்கு ஒரு குறைந்த அளவாவது நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயத்தை ஒரு தளத்துல பேசி இருக்கிறோம் என்கின்ற ஒரு திருப்தியினூடாகவும் பதிவு பண்ணி இருக்கின்றோம் என்ற ஒரு திருப்தியினூடாகவும் அடுத்தது நாங்கள் இன்னொரு தளத்துக்கு நகர்ந்திருக்கிறோம் என்பதே என்னுடைய நகர்ந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு சூழல் உரையாடுவதன் ஊடாக நாங்கள் இன்னொரு தளத்துக்கு நகர்ந்திருக்கின்றோம். அதாவது தோழர் கிருபா தனது
முன்னகர்வு வேலை திட்டம் ஒன்றை அல்லது ஒரு கருத்தை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். இந்த உரையாடலை தங்களுடைய தான் சார்ந்த அமைப்பினரோடு ஒரு சூம் காணொளி ஊடாக நடத்துவதற்கு உரையாடுவதற்கு ஒழுங்குபடுத்தும்படி உண்மையில ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். சில நேரங்கள் நான் நினைக்கின்றேன் வரலாறு ஒரு இந்த புள்ளியை நோக்கி எங்களை நகர்த்துவதாக இருப்பதாகவும் இருக்கலாம். அது இந்த இது வெறுமனையே பார்த்துவிட்டு நான் போக முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சிறு சிறுவா இருந்தாலும் அது நபரை பொறுத்ததல்ல. அந்த வேலை திட்டத்தினுடைய இந்த அது சொற்கள் தான் அதனுடைய பலமானது. நபர் சொல்ற நபர் அல்ல, அந்த சொற்களினுடைய பலம். இன்னைக்கு ஒரு உரையாடல் இப்ப முன்னிலை மனோரஞ்சன் சொன்ன விடயங்களையும் அல்லது இன்னைக்கு யார் வரக்கூடாது என்கின்ற ஒரு மாற்றத்திற்கான தேடலில் யார் திரும்பவும் வந்துடக்கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையில் அந்த சக்தியை கொண்டு வரதை விட அப்ப அதில் இருக்கக்கூடிய நோக்கத்துக்காக இரு பெரும் சக்தியில் பேசிக்கொள்வதற்கான ஒரு தளத்தை நாங்கள் அல்லது அதுக்கான ஒரு வாசலை திறந்து வைப்பது என்பதற்கான ஒரு வாய்ப்பை தவறவிட மாட்டோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாங்கள் காணொளி கூட என்ன சூம் காணொளி கூட அந்த ஒழுங்கை மனோரஞ்சன் அவர்கள் வெகு சீக்கிரத்தில் அதை ஒழுங்குபடுத்தி நாங்கள் அந்த வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் அந்த உரையாடலையும் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த அமர்வில் வந்து எங்களோடு ஒத்துழைத்து இந்த கருத்துக்களை மாற்றத்திற்கான இலங்கை தமிழர்கள் புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் அமைப்பின் சார்பில் வந்திருந்த கோணேஸ் அவர்களுக்கும் மற்றும் கருத்துக்கள் வழங்கின மனோரஞ்சன் கிருபா போன்றவர்களுக்கும் இன்று இந்த அமர்வில் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி.